a body is projected vertically upward with an initial velocity u. If acceleration due to gravity is g, the time for which it remains in air அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி பண்ணலாம்னா, ஸோ நமக்கு தெரியும் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து மேலே வெர்டிக்கலி அப்வர்ட்ஸ் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஸோ அது அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி போகும். ஸோ அப்போ வந்து நமக்கு மைனஸ் ஜி இருக்குமா. ஸோ டவுன்வர்ட்ஸில் வரும்போது தான் நம்ம ப்ளஸ் ஜின்னு எடுத்துப்போம், ஏன்னா கிராவிட்டி அதை புல் பண்ணும். ஸோ இப்போது கீழேருந்து மேலே போகிற ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து எப்படி எழுதுவோம், v இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடின்னு இருக்குமா. ஸோ அதை ஏக்கு பதிலாக நம்ம என்ன போடணும், மைனஸ் ஜி போடணும். இப்போது v இஸ் ஈக்குவல் டு யூ மைனஸ் ஜிடின்னு வரும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நமக்கு தெரியும். ஸோ கீழேருந்து ஒரு இனிஷியல் வெலாசிட்டியில் ஸ்டார்ட் ஆகும்போது அப்படியே போய் ஒரு பாயிண்டில் அது அந்த வெலாசிட்டி வந்து நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி வில் பிகம் 0. ஸோ அப்போ வந்து நமக்கு v வந்து 0 ஆகிடும். இப்போது u இஸ் ஈக்குவல் டு ஜிடின்னு வரும். ஸோ நமக்கு கொஸ்டினில் வந்து டைம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது டைம் t இஸ் ஈக்குவல் டு u பை ஜின்னு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து கீழேருந்து மேலே போகிறதுக்கு மட்டும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி மேலேருந்து கீழே வரும்ல, ஸோ அதுவும் சேம் டைம் டீயில் தான் வரும். ஓகேவா. ஸோ அதனால் ஜஸ்ட் வி ஆர் டேக்கிங் அப் ப்ளஸ் டவுன். ஸோ அப் போகிறதுக்கு ஒரு டைம் டீனா டவுன் வர்றதுக்கும் அதே டைம் டீ தான். ஸோ அப்போது 2t, அதனால் நம்ம 2 இன்ட்டு யூ பை ஜின்னு போட்டுக்கிறோம். ஓகேவா. ஸோ அதனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஸோ அந்த டைம் நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஏரில் இருக்கும். ஓகேவா. ஸோ த டைம் for which the object remains in air வந்து என்னன்னா நமக்கு 2u by gன்னு கிடைக்கும்.